பாரப்பட்டவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். தன் பாரத்தை தன்னிடம் கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்கிறார். உங்கள் பாரத்தை அவர்கிட்ட கொண்டாந்து ஒப்படைங்க, நான் உங்களுக்கு பதிலாக அந்த பாரத்தை நான் சுமந்து கொடுப்பேன், நீ ஒன்று தான் என் கூட வந்தால் போதும் அப்படின்னு சொல்ல. சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்கிற இன்றைய நற்செய்தியின் வாசகம் இதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறது. நுகம் அழுத்தாது, நுகம் அந்த பாரம் என்று சொல்கிறோமே, யோக், இதை குறித்து ஏற்கனவே ஞாயிற்று திருப்பலியில் இதை பதிவு செய்திருக்கிறேன் கடந்த வாரத்தில். அதாவது இது என்னென்னா, பரிசேயர்களுடைய நுகம் நமக்கு அழுத்துது. 10 கற்பனைகளோடு சேர்ந்து 613 கட்டளைகளும் மிகப்பெரிய பாரமாக இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இயேசுவினுடைய அன்பு இரக்கம் என்கிற கட்டளைகள் நுகம் இருக்கிறதே, அது அவ்வளோ அழுத்தாது. நீங்கள் கொண்டாந்து என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் திருப்பாடல் 55 22வது வசனம் சொல்லுது, உன் பாரத்தை நீ ஆண்டவர் மேல் வைத்து விடு, ஆண்டவர் அவர் உன்னை ஆதரிப்பார்னு சொல்லி. அன்புக்குரியவர்களே, அமெரிக்க அதிபர் அப்ரஹாம் லிங்கன், அமெரிக்க உள்நாட்டு போர் நடக்குது, சிவில் வார் நடக்குது, மொத்த பாரமும் இவர் மேலே வருது, என்ன செய்யறதுன்னு தெரியல. தேசபிதா, தேசத்தில் பிரிவினை வருது, உள்நாட்டு கலவரம், மரணம், அங்கே மரணம், இது எல்லாமே இவருக்கு மிக கடுமையான வேதனை. சில நேரங்களில் உட்கார்ந்து அழுவுறார், தூக்கம் இல்லை, கண்ணு சுருங்குது, ஒரே இருட்டாகுது, முகமே ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிப்படுறார். இந்த மாதிரி சிவில் வார் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது போர்க்கள மருத்துவமனை இருக்கும், அங்கே போகிறார். அங்கே போனால் படுக்கையில் படுத்திருக்கிற ஒரு வாலிப பிள்ளை, அவர் முனவிட்டு இருக்கிறாப்புல. என்ன முனவுறாருன்னா, எனக்கு வலிக்குது, என் பாரத்தை தாங்கிறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி முனவிட்டு அழுவுறார். அப்போ இவர் போய் அவர் பக்கத்தில் அவர் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறார். அப்போ இவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவருக்காக. அன்புக்குரியவர்களே, இப்போ என்ன சொல்கிறதுன்னா, அந்த நேரத்தில் ஜெபித்தார். அந்த ஜெபிச்சுட்டு இருக்கும்போதே அவர் இறப்பதற்கு முன்பு அப்படியே முனவர வாய் சொல்லிச்சான், இப்பொழுது என் பாரம் குறைந்தது அப்படின்னு சொன்னாராம். அன்புக்குரியவர்களை நல்லா யோசித்தோம்னா, அபிரகாமுடைய குறிப்பில் இதை எப்படி எழுதி வைக்கிறார்னா, என் சொந்த பலத்தால் சுமக்க முயன்ற போது தோற்று போனேன் அப்படிங்கிறார். என் சொந்த பலத்தில் நான் சுமக்க முயன்ற போது தோற்று போனேன்கிறார். அதான் ஒருத்தர் கொரி டெம் பூம் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் ஒரு செய்தி சொல்கிறார், உன்னால் இந்த ஒட்டுமொத்த உலகையும் மாற்ற முடியாது, உன் பாரத்தை நீ ஆண்டவர்கிட்ட கொண்டாந்து வை, உனக்குள் இருக்கிற உலகத்தை அவரே மாற்றிடுவார் அப்படின்னு. ஆக உன் பாரத்தை நீ ஆண்டவர்கிட்ட கொண்டாந்து கொடு, அவர் சுமந்துக்கிட்டு உன் கூடையே பயணிப்பார். கொஞ்சம் இது ஒரு கூட்டு பயணமாகவே இருக்கும்.